ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சீனோட கவிதை. நான் ஒரு சீனை யோசிச்சிருக்கேன். அந்த சீனுக்கு ஒரு 2 வரியில ஒரு கவிதை எழுதியிருக்கேன். அந்த சீன் என்னன்னா, ஒரு பையன் ஒன் சைடா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணை பாக்குறதுக்கு டெய்லி பஸ் ஸ்டாப்ல போய் தான் வெயிட் பண்ணுவான். அதே மாதிரி ஒரு நாள் இவன் போய் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணும்போது இவன் கூட பேசஞ்சர்ஸ் பயணிகளும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சுச்சுவேஷன்ல அந்த பொண்ணு வர பஸ் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்கான். இதே மாதிரி எட்டி எட்டி பார்த்து டயர்ட் ஆகி அந்த பஸ் வரலன்னு தெரிஞ்சு தலையை கீழே போட்டு உட்காந்துட்டான். இப்போ அவனுக்கு முன்னாடி அந்த பஸ் ஸ்லோவா வந்து நிக்குது. அந்த பஸ் வந்து நின்னத உணர்ந்த இவன் பொறுமையா நிமிர்ந்து பாக்குறான். தலையை நிமிர்ந்து பார்த்த இவன் அந்த பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணு எங்கேயோ பாத்துட்டு இருக்கு. அந்த பொண்ணை பார்த்த ஃபீல் இவனுடைய இதய துடிப்பு துடிச்சிட்டே இருக்கு. இன்னைக்காவது அவனுடைய காதல சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற இவன் பொறுமையா எழுந்து நின்னு அவனுக்குள்ளே கவிதை மூலயமா தன்னுடைய காதல சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த கவிதை அவனுக்குள்ள துடிச்சிட்டே இருக்கு. ஹார்ட் பீட்டா. அது என்ன கவிதை அப்படின்னா, காத்திருப்பு பட்டியலில் நான் மட்டும் காத்திருக்கவில்லை என் காதலும், காத்திருப்பு பட்டியலில் நான் மட்டும் காத்திருக்கவில்லை என் காதலும் அப்படின்னு அவனோட காதல உள்ளுக்குள்ளேயே அவனே சொல்லிக்கிறான். உடனே மழை பெய்யுது. மழை பெஞ்சதை ரசிக்கிறா அந்த பொண்ணு. அந்த மழையை ரசிக்கும் போது மேல இருந்து அந்த மழை துளியை பார்த்துட்டு கீழே பாக்குறான். அவன் நிக்கிறான். சுத்தி பார்த்தா யாருமே இல்ல. கூட அந்த பயணிகள் மொத்த பேரும் பஸ்ல ஏறிட்டாங்க. இவன் மட்டும் மழையில நனைஞ்சிட்டு நிக்கிறத பார்த்து அவ ஒரு ஸ்மைல் பண்றான். இது ஒரு அட்டப்பழசான ஒரு சீன் தான். இந்த சீன்ல நான் எழுதின கவிதை மாதிரி உங்களுக்கும் இந்த சீனுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது கவிதை தோணுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க.